நாராயணன் பேசுகிறார். நாராயணன் அயோத்தியில் எப்பா எட்டாம் நாட்டு சனீஸ்வர் ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து நல்லா ஜம்முன்னு வாங்க. காலையில் கணக்கு போட்டாச்சா. அயோத்தியிலேருந்து அங்கே டெல்லிக்கு பேர் அயோத்தி ராமர்மா. இவன் ராமர் அவனாட்டு கும்பிட்டாலேட்டும். இந்த ஜெம்மத்தில் ஆட்டி எடுக்கிறது, இந்த ஜெம்மத்தில் எட்டாம் நாட்டு சனி ஒன்றை தூக்கி வைக்கிறது, டெல்லியில் உள்ளவன் தான் தூக்கி வைக்கணும். கணக்கு முடிக்கணும்ல, அதுக்கு தான் ஒன்றை தூக்கி ஐயா வேலை தான் எல்லாமே. ஐயா உட்கார்ந்த இடத்துல பட்டன் தட்டுவார். இந்த ஜெம்மத்தில் இவன் 10 விரலை தட்டுறது, அவர் ஒரு சுண்டு விரலில் தட்டுவார். உலகமே தட்டுவார் ஐயா. சுண்டு விரல் மானியிட சேட்டை எவ்வளோ சேட்டை வேணும். நொறுக்கி விட்டுருப்பான். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நீர் வடியணும்ட்டார். நீருன்னா உயிர் பள்ளி சாப்பிடுதான்ல, கொதிக்க விட்டு சாப்பிடுதான். அந்த நீர் ஆவியை அவன் உடம்புல ஏற்றிரு. அந்த பவர் உன் கையில் கொடுத்துட்டார். அவன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி வரைக்கும் ரான வழி எடுத்து விட்டு பூமியில் விவசாயம் கொடுத்தாரு. சாப்பிட்டுக்கும். நவதானியம் காய்கறிகள் பழங்கள் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துருக்காரு. அத்தனையும் உயிராக இருக்கான். இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக இருப்பான். அங்கே இங்கே இருக்க அது மாதிரி துள்ள துடிக்க போகிற மாதிரி அவன் குடும்பமும் துள்ள துடிக்க போகணும். அறுக்கிறவன் புரியுதா, திங்கிறவன் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீர் வடியணும். திங்கல்ல ஒரு பொம்பளையெல்லாம் திங்கிற தீனை பார்த்தீங்கன்னா எப்போ மோசம். திங்காமல் இருக்க மாட்டானாம். கறி மீன் உயிரை படைக்கார அதுகளுக்கு சாப்பிட்டு அதுகளை ஐஸ் அதை கொடுத்துருக்காரு. மாண்டு போட்டும் கொடுத்துருக்காரு. இவனுக்கு சேட்டை உலகமே ஆட்டிடுறப்பா. முக்கால் சத்தியம் கவர்மெண்ட்டு முத்திரை முடிச்சிட்டாரு. கவர்மெண்ட்டு முத்திரை நீதி அரசர் முடிச்சிட்டாரு. அதில் மாட்டணும், எல்லா பேரும் மாட்டணும். மாட்டி விட நீதிமன்றத்துக்கு வரையில் ஐயா வரல ஜட்ஜா இங்கே வீட்டில் எழுதிடுவார். நீதி அரசர் நீதிமன்றத்தில் உட்காருவார். நீதி அரசர்ப்பா. ஐயா உட்கார்ந்த கீழே தான் நீதிபதி ஜட்ஜி உட்காந்துருக்கணும். எல்லாமே ஐயா நீதி அரசர் அவர் மேலே உட்காந்துருப்பார். அது வரும் டைம் அது உலகமே பார்க்கலாம். முக்கால் சத்தியம் உள்ள சேட்டை வேண்டியவன் போகிறேன் வரவனா பிடிச்சி ஆட்டிடு. எட்டாம் நாட்டு சனியை இப்போ சென்னையில் அவங்க குடும்பத்தை ஆட்டுத. இப்போ கருப்பு கட்டியிருக்கா, வேகமாக ஆட்டுப்பா. அவன் இப்போ இந்த 7 செம்மம் தின்னவன் சென்னையில் ஆட்டுதான் பார்த்தியா சேரை பிடிச்சி. நம்மளை இங்கே விளக்கு கொடியை இடித்த மூணா இந்த கொடிக்கார பேயதான் கூட்டம், கொல்ல கூட்டம், பெரிய கூட்டம், கருவை அறுத்துரு. இங்கே நாடாளுமன்ற தொகுதி டெல்லி எல்லாமே நொறுக்கி விட்டு புரியுதா. சட்டமன்ற தொகுதி இங்கே இவன் தெற்கு பாளையத்தில் மாட்டணும். அவனுக்கு பொழுதனையும் கணக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் சிக்கலில் மாட்டி விடு. முக்கால் சத்தியம் ஆடாத ஆட்டம் ஆடுதான். இங்கே பாலத்தை போட, அங்கே கடையை போட, அங்கே கெட்டிடம் கெட்ட பூரா பூமியை பாழாக்கிட்டான்பா. ஐயா சொத்தை பாழாக்கிட்டு ஓடுதான். பத்திரப்பதிவில் வென்று குடும்பம் நசுக்கி விட்ருப்பா. வென்று வெளியில் எழுதாம் பாரு. திமுரு இருந்தால் அதில் எழுதுவானா ஐயா உட்காந்துருக்காரு அப்படின்னு. சேசிபி வண்டியை வச்சு இடித்தான். அவன் கந்தல் கோலமாக ஆகிட்டான். சேத்தூர் லாயர் அவன் வண்டி விற்றுட்டான். இப்போ கேள்வி வரும். அவன் சேசிபி இடித்ததுக்கு விடமாட்டார். அந்த வண்டி அவன் எங்கே போனாலும் அந்த வண்டியை தூக்குவார் ஐயா நீதி அரசர். விடமாட்டார். நீ அந்த பார்வையை காட்டிடு. அவன் குடும்பம் சேத்தூர் லாயர் வண்டி சேசிபி உள்ள இடித்த வண்டி அது நீதிமன்றம் வரும். அவன் உட்காந்து இப்போ ஆடிட்டு போகிறான். வந்து பதில் சொல்கிறான் அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். இல்லைன்னா இன்னும் 2 கை ரெக்கையை ஒடிச்சு விட்டுறோம்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா.